கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலும் இம்மானுவேல் வொர்ஷிப் சென்டர் மூலமாய் நடக்கும் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இந்த காலை வேளையிலும் பிரியமானவர்களே, உலகத்தின் பல பாகங்களிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கூடி வந்து தேவனை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. ஏனென்று சொல்லும்போது வேதத்திலே நமக்கு அநேக காரியங்களை தேவன் நமக்கு போதித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 100 எடுத்து நம்ம வாசிப்போம். வேதத்தை நீங்கள் எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 100, சாம் 100, 1 அதில் 5 வசனங்கள் இருக்குது. நம்ம அதை வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம வரும்போது துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள் என்று வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், சூழ்நிலையை பார்க்கும்போது உலகம் எங்கும் இன்னும் எதிர்பார்க்கிற அளவுக்கு மாற்றங்கள் வரவில்லை. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து இன்னும் பரிபூர்ண விடுதலை இல்லை. பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது, நியூஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் அதிகமாகிக்கொண்டே போகிறது. சமாதானம் இல்லாத சூழ்நிலை போல இருக்கிறது. எப்படி கர்த்தரை நம்ம துதிக்க முடியும்? எப்படி கர்த்தருக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் எப்படி அவரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்க முடியும் என்று மனதிலே ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துக்கு நம்ம வருவது மிகவும் உகந்தது. அவரை துதித்து பாடுவது மிகவும் தகுதியானது. ஏனென்று சொன்னால், இந்த நாளிலும் நீங்களும் நானும் சுகம் பலன் ஜீவனோடு இந்த ஆராதனையில் பங்கெடுப்பதே ஒரு பெரிய பாக்கியம். தேவன் கடந்த நாட்களில் நம்மளை பாதுகாத்திராவிட்டால் இந்த நாளை நம்ம பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை விதமான காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக இக்கட்டுகளை நாம் ஒருவேளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலும் அந்த எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி நம்மை ஒரு கம்யூனிட்டியாக துதிக்கும்படியாக வேதம் நமக்கு கட்டளையும் கொடுக்கிறது. நம்மை பாவத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார், சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை சிலுவையிலே அவர் எடுத்துக்கொண்டு இந்த நாளிலே நம்மை சமாதானத்தோடு அவர் சமூகத்திலே வந்து ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். இது நம்ம உலகத்திலே எங்கேயும் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வசனத்தை தியானித்து அவருக்கு முழு இருதயத்தோடு நன்றி செலுத்தும் போது தேவன் அந்த அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார். தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்றும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உண்டாக்கினவர். அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினபடியினாலே பிரியமானவர்களே, நம்மை அவர் பாதுகாக்கிறார். பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சுகவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்கிறார். இந்த கொரோனா வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து தேவன் எப்படி நம்மளை பாதுகாத்து வருகிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறார். சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும், நமக்கு நம்முடைய பந்துக்கள் யாவரையும் கர்த்தர் பாதுகாத்தார் அல்லவா? அவரை எப்படி நம்ம துதிக்காமல் இருக்க முடியும்? அதனால்தான் வேதம் நம்மை அவரை துதிக்கும்படியாக அழைக்கிறது. எல்லாம் தேவன் உண்டாக்கின எல்லாமே அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. பாடல் மூலமாக அவரை துதித்து நாம பாடுவோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். வாருங்கள், நாம் துதிப்போம். ஆமென். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும்
செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை உங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுதிரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை எல்லார்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள்.
மகத்துவமுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அவர். பிரியமானவர்களே, எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன் என்று இந்த பாடல் மூலமாக நாம் பாடினோம். இந்த நேரத்திலும் அவ்வளோ மகத்துவமான தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறாராம்? பயப்படாதே ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி நம்மளை அவருடைய வலது கரத்தினாலே நம்மளை பாதுகாக்கிறார். நாள்தோறும் நம் பாரங்களை சுமக்கிறார். அவர் நம்மளை வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தினாலே காத்து கொள்ளுகிறார். திக்கற்றோராய் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. கலங்குற நேரத்திலே நம்மை தூக்கி எடுத்து நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற தேவன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று. பிரியமானவர்களே, நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து தேவனை நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடுவோம். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவா வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவா வாக்குதத்தங்கள் வரைந்தெனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. பாதையிலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசத்தின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோம் உள்ளங்கையில் வல்லவயந்தன் புகலிடமே. வரைந்திருந்தோம் உள்ளங்கையில் வல்லவயந்தன் புகலிடமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடாம் என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நேரிடாம் என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவான் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை
காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பு ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பகனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பகனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் மறவாத ஒரு தேவாதி தேவன் உண்டு. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் மறந்தாலும் எல்லாரும் கைவிட்டாலும் அவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் சொன்னால் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்தார். நமக்கு எதிராக வந்த சூழ்ச்சிகளில் இருந்து எல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்ம இயேசுவை தவிர வேற எந்த இடத்திலும் சென்று தீர்த்து கொண்டிருக்க முடியாது. அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம். பிரியமானவர்களே, எவ்வளவு கர்த்தருடைய அன்பு பாருங்கள். தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவம் அகற்றினீ. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மலை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து
விட்டீரே. மலை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஆம் பிரியமானவர்களே, நம்மை மறவாத தேவன் உலகத்தில் எல்லா மனிதர்களும் நம்மை மறந்துவிட்டாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். அவர் நம் தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் பிசாசின் மேல வெற்றி, சோதனைகளின் மேல வெற்றி, பாவத்தின் மேல வெற்றி, இப்படிப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக அவர் இயேசுசாமி நமக்காக சிலுவையிலே மரித்து எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை எடுத்துக்கொண்டார். நமக்கு எதிராக இருக்கிற சத்ரு பிசாசு, நம்மளை வஞ்சிக்கிற பிசாசு, மரணத்திற்கு நேராய் கொண்டு போகிற பிசாசு, வியாதியை கொண்டு வருகிற பிசாசு, குடும்பங்களிலே கலகத்தையும் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பிசாசின் மேலே வெற்றி பெற்று நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, அவர் வாக்கு பண்ணினவர், தன் உடன்படிக்கையை மாற்றாதவர். ஒரு நாளும் அவர் மாற்றுகிற தேவன் கிடையாது. அவர் சொன்னதை எந்த சூழ்நிலையிலும் மாற்றாமல் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனாலே நாம் தைரியத்தோடு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக இயேசு சுவாமியை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஜெயம் 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 நமக்கு. இயேசு இருக்கையில் பயம் எதற்கு? ஜெயம் 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 நமக்கு. இயேசு இருக்கையில் பயம் எதற்கு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர். அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர். அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர். பிரியமானவர்களே,
இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது அனுதின வாழ்க்கையிலே நமக்கு பயம் எதற்கு? அவருடைய வார்த்தைகளை நாம வாசித்து அதை உறுதியாக பற்றி கொண்டு எனக்கென்று நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அவர் உடன்படிக்கையை மாறாத தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர். உங்களுக்காக எனக்காக வழக்காடும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியதுதான். பிரியமானவர்களே, நம்ம இப்படியாக இந்த காலை வேளையிலும் அவரை துதிக்க ஆராதிக்க மறுபடியுமாய் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. எல்லா துதி கன மகிமை அவருக்கே உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில கூட தேவனுடைய செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த பெரிதான பாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான நல்லாண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களுடைய ஜனங்களாக எங்களை கூட்டி சேர்த்துருக்கிறீங்க. உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுடைய வாழ்த்துக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்நாளில் கூட பரிசுத்த ஆவியான ஆளுக்கு ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியான இந்த வசனங்களை எங்களுக்கு விளக்கித்தாங்க. இதாவே நாங்கள் இந்த வசனங்களை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இதை கடைப்பிடிக்க அபியாசப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதன் மூலமாக பிதாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக அந்த உலகத்தில் வாழ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுவதாக துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி உபாகமம் 10வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். உபாகமம் 10வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 11வது அதிகாரம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் எழுந்து ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்றார். அப்பொழுது மோசே சொல்றாரு, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலிருந்து கேட்கிறார் என்பது. இந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்பொழுது சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, மோசே ஓரேப் மலைக்கு சென்று தேவனுடைய உடன்படிக்கையின் அந்த பலகைகளை அவருடைய அந்த நிபந்தனைகளின் பலகைகளை கொண்டு வர உடன்படிக்கையின் பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் ஓரேப் மலைக்கு தேவனுடைய சந்நிதிக்கு கடந்து போகிறான். அங்கே 40 நாள் சாப்பிடாமலும் குடிக்காமலும் தண்ணீர் குடிக்காமலும் அவன் அந்த இடத்துல இருந்து தேவனுடைய அந்த கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு வரும்போது, இந்த மலைக்கு கீழே தேவனுடைய ஜனங்க ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதுக்கு பணிந்து கொண்டு அந்த இடத்துல அவங்க
அதை வணங்கி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுக்கு மிகுந்த கோபம் உண்டாகிறது. மோசையை பார்த்து தேவனுடைய கர்த்தர் சொல்றாரு, என்னை விட இந்த ஜனங்களை நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்றார். ஆனால் மோசே தேவனிடத்தில் சென்று மன்றாடி மறுபடியுமாக அந்த உடன்படிக்கையின் பலகைகளை அலாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரத்து கொள்ள அந்த காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய ஜனங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை தான் இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள். இப்போ தேவனுடைய ஜனங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ள தேவன் வைத்திருந்த அவர்களுக்காக அவங்கள முப்பிதாக்களோடு கூட அவர் உடன்படிக்கை செய்து, இப்படி உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன வாக்கின்படியே இவங்க இப்பொழுது அந்த தேசத்தை சுதந்திரத்துக்குள்ள காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது மோசே இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக அவங்க சுற்றி இருந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால தான் மோசே ஜீவனுடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, தேவன் உங்களிடத்துல விரும்புகிற காரியம் என்ன, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிற காரியம் என்ன, விரும்புகிற காரியம் என்ன என்று சொல்லி விட்டு இந்த இடத்துல 5 காரியங்களை தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறது இந்த வசனங்களில நம்ம பார்க்கிறோம். அதனால இப்பொழுது முதலாவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்றாரு, இந்த இடத்துல நம்ம 11வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் என்னை நோக்கி நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அவர் சொல்றாரு, நீங்க அவர்களுக்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்றார். அப்பொழுது மோசே இந்த வார்த்தை சொல்லுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக தேவனுடைய ஜனங்க தடைகள் எல்லாம் மீறி யோர்தானை கடக்க வேண்டியதாக இருந்தது, எரிகோவை கடந்து போக வேண்டியதாக இருந்தது, சத்துருகளை முறியடித்து அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமா, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அப்போ முதலாவதாக அவர் சொல்கிறார், இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து என்று முதலாவதாக சொல்றார். முதலாவதாக மோசே சொல்றாரு, தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து அவருடைய ஜனங்களாய் நீ இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று அவருடைய ஜனங்களாய் வாழ வேண்டும் என்றால் நீங்க முதலாவதாக கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல முதலாவதாக சொல்றாரு. கர்த்தருக்கு பிரிமார்களே, இந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லும்போது அந்த பயம் என்ற பதத்திற்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிற அதனுடைய பொருள் என்னவென்றால், கர்த்தரை நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு அவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்குரிய மரியாதை செலுத்தணும். Fear in this place indicates reverence and respect for God. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்னா கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தருக்குரிய மரியாதையை செலுத்தணும் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த உலகத்துல பார்க்கும்போது ஜனங்கள் மத்தியில தேவனுடைய பயம் இல்லை,
தேவனுடைய பயம் இல்லாததுனால தான் அநேகர் வந்து கொடுமையான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக நம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவருடைய ஜனங்களாக வாழ வேண்டும் என்று சொன்னார், தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுக்கு மகிமை செலுத்தி, அவரை கனப்படுத்தி, அவருக்குரிய மரியாதை செலுத்தணும், துதிய கனத்தையும் மகிமை செலுத்தணும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறேன். அதுதான் அந்த இடத்துல பயம் என்ற இந்த பயம் என்பது பொருள். கர்த்தருக்கு அப்போ இந்த வேதத்தில் தெளிவாய் போதிக்கிறது பயம் என்றால் என்னவென்று சொல்லி. இந்த 111வது சங்கீதம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லி. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்லி, பயப்படும்போது தேவனுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்ல, நீதிமொழிகள் 8:13வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம தீமை செய்யாத மக்களாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது the fear of the Lord is to hate evil என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, எதற்காக நம்ம கர்த்தருக்கு எப்படியாக நம்ம கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை நம்ம செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இல்லாவிட்டால் கர்த்தர் நம்மை தண்டிப்பார், நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுவதில்லை என்பதை சொல்லுவதற்கு அது காட்டிலும் நம்ம வந்து தேவன் வந்து அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து அவருக்கு நம்ம பயந்து வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அவங்க கடவுள்களை வணங்குகிறாங்க. எதுக்காக வணங்குறாங்கன்னு சொன்னால், அந்த கடவுள் வந்து எங்களுக்கு எந்த தீமையும் செய்து விடக்கூடாது, எந்த தீங்கையும் அனுமதிக்கக்கூடாது, எங்களை கொண்டு போடக்கூடாது என்று சொல்லி அந்த தேவர்களை பிரியப்படுத்த அவங்க என்ன செய்கிறாங்க, அநேக விதமான காரியங்களை அவங்க செய்கிறாங்க, காணிக்கைகளை கொடுக்குறாங்க, பலி செலுத்துக்கிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் தேவனுடைய ஜனங்க, நம்ம எதற்காக தேவனுக்கு நம்ம பயப்படணும்னு சொன்னால், அவர் வந்து அகிலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவர் வந்து தீமையை வெறுக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அநேக நேரங்களில் பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்க கூட தேவனுக்கு பயந்து வாழ்கிறதில்ல சொல்லி நம்ம இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால தான் தீங்கான காரியங்கள், கொடுமையான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் இந்த உங்களுடைய அழிந்து போகிற இந்த சரீரங்களை அழித்து போடுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுடைய ஆத்மாவை அழித்து போடக்கூடிய வல்லமை இருக்கிற தேவனுக்கு நீங்கள் பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் போதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறான், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்கு கனத்தை செலுத்துகிறோம்னு சொல்லியிருந்தா, அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இல்லை இருந்தால் நம்ம அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்வோம், தீமையை விட்டு நம்ம விலகுவோம். அதனால் பாருங்க, முதலாவதாக இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனை நம்மை ஆசீர்வதித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை வந்து அவருக்கு பயந்து வாழணும். அப்படின்னா அவருக்கு கனத்தை செலுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும், தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும், நன்மையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அதனால் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய பயம் நம்மில இருக்கும்போது நம்ம தீமையான காரியங்களை செய்யாமல் இருக்க அது உதவுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் எ ஸ்ட்ராங் இண்டிகேஷன் டு ஒபீடியன்ஸ், இண்டிகேட்டர் டு ஒபீடியன்ஸ் சொல்லி பார்க்குறோம். இப்போ கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே இதோ நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அந்த உணர்வு இருந்தால், அப்போது நம்ம கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழுவோம். அவர் ஒவ்வொரு நம்ம செய்கிற காரியத்தை யோசித்து பார்ப்போம். இந்த காரியம் நம்ம செய்யும்போது, இந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, அவர் அதில் கனப்படுவாரா, மகிமைப்படுவாரா என்று சொல்லி நம்ம யோசிப்போம். விசேஷமாக நம்ம பார்க்குறோம், யோசப் அவன் போத்திபர் அவருடைய போத்திபர் என்கிற அந்த பார்வோன் ராஜாவுடைய வீட்டில் அவன் வேலை செய்தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யோசேப் கர்த்தருக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பயம் அவனிடத்துல இருந்ததுனால அவன் பாவத்தை விலகி விட்டு ஓடினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும்போது அவர் நம்முடைய ஆயுள் நாட்களே நீடித்து கொடுக்கிறார் என்று சொல்லி ப்ராப்ஸ் 10:27 நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 10:27 நம்ம வாசிக்கிறோம். அதனால் அதே போல் நீதிமொழிகள் 19:23 நீங்கள் வாசிக்கிற போது நம்ம தேவனுக்கு பயந்து வாழும்போது நம்முடைய வாழ்நாட்களே அவர் நீடித்து கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 128வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகிருக்கும் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் வாழணும். கர்த்தருக்கு முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும், அவரை கனப்படுத்தணும். அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்குற அந்த மரியாதை இருந்தால் அவரை கனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லா காரியத்திலும் அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுப்போம். அவர் அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து அவருக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்ளுவோம் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் அநேகருக்கு நம்ம பயந்து வாழ்கிறோம். சில பேர் அவர் நண்பர்களுக்கு பயப்படுறாங்க, டீச்சர் மாஸ்டருக்கு பயப்படுறாங்க, போலீஸாருக்கு பயப்படுறாங்க, அரசியல்வாதிகளுக்காக பயப்படுறாங்க, சில பேர் அவங்க மேனேஜருக்கு பயப்படுறாங்க. ஆனால் தேவனுடைய பயம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது இல்லை. அதனால தான் பொல்லாங்கான தீமையான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்து அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் மரியாதையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளில் முதலாவதாக புரிந்து கொள்ளுகிறோம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், மோசே சொல்கிறாரு தேவனுடைய ஜனங்களை பார்த்து, அவர் வழிகளெல்லாம் நீ நடந்துன்னு சொல்லுகிறார். முதலாவதாக நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, ரெண்டாவதாக அவருடைய வழிகள் எல்லாம் நீ நடந்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போது ரெண்டாவதாக தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரத்தை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக அவர் இந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் அவங்க வாழ வேண்டும் என்று சொன்னால் அவங்க தேவனுடைய வழிகளில் வாழ்வது அவசியமாக இருந்தது. இந்த இடத்துல இந்த நடப்பது அவர்களுடைய வழிகளெல்லாம் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நடக்கிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அது நம்முடைய அனுதினம் வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம்.
வாக் இன் ஹிஸ் வேஸ் என்று சொல்லி இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா வாக் மீன்ஸ் அவர் டே டு டே லைஃப், ஹவ் வி லீவ் அவர் லைஃப் ஆன் அ டே டு டே பேசிஸ். அப்போ நம்ம ஒருத்தரோடு கூட நம்ம நடக்கிறோம் என்று சொல்லி சொல்லும்போது, அப்போது அவங்களுக்கு ஒரு நெருங்கிய உறவு நமக்கு இருக்கும். அவங்க நம்ம நல்லா புரிந்து கொண்டிருப்போம். அப்பொழுது தான் நம்ம அவரோடு கூட நம்ம நடக்க முடியும். அதனால தான் நம்ம உலகத்தில் எப்படியாக நம்ம வாழ்கிறோம், எப்படியாக நம்ம நடந்து கொள்ளுகிறோம், எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் நம்ம எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, எப்படியாக நம்ம வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் அவருடைய வழிகள் எல்லாம் நடந்துச்சு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த உலகத்தில் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வழிகள், இன்னொன்று உலகத்தினுடைய வழி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால் இப்போ வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, நாம் அநேகர் தேவனோடு கூட நடந்தார்கள் சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஈனோக் தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22லிருந்து 24 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஈனோக் தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஈனோக்கு 300 வருடங்கள் அவன் இந்த உலகத்தில் உங்களை போல என்ன போனா அந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவனுக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க. அவனும் நம்ம போல அநேக பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் கடந்து போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அநேக தடைகள் அவனுக்கு அவனுக்கு வந்திருக்கும். ஆனாலும் கூட வேதவசனம் சொல்லுகிறது, ஈனோ தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால் நம்ம முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமாய் வாழணும். அதுதான் நம்ம அவருடைய வழிகளில் நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ 2வதாக இந்த இடத்துல இந்த வாக் இன் ஹீஸ் வேஸ்ன்னு சொல்லும்போது அப்போ அவருடைய வழிகளில் நடக்கணும். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து எப்படியாக சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேடுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதித்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆம், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அந்த விசாலமான அந்த வழிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் அநேகர் பிரவேசித்து அதன் வழியாய் அவங்க நடந்து போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் கேடுக்கு அதனுடைய முடிவோ கேடு என்று சொல்லி பார்க்குறோம், நித்திய மரணம் என்று சொல்லி பார்க்குறோம். அது வழி விரிவும் விசாலமாக இருக்கணும். அதனால தான் அநேக ஜனங்க அந்த வழியாய் தான் கடந்து போகிறாங்க. அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத சிற்றின்ப வாழ்க்கையை வாழ்ந்து அந்த விசாலமான வாழ்க்கையில் நடந்து போகிறாங்க. ஆனால் அதனுடைய முடிவு அழிவு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கேடுக்கு போகிற அது வழி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கை அது இடுக்கமும் நெருக்கமாக இருக்குதான். ஆனால் அதை கண்டுபிடித்து அதில் நடக்கிறவங்க மிக சிலர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்கள், ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவேளை அந்த வழி நெருக்கமாக இருக்கலாம், அது சின்னதாக இருக்கலாம். ஆனால் அது அதனுடைய முடிவு எங்கே தெரியுங்களா? அது நித்திய ஜீவனில் அந்த வழி முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேணும். அவருடைய வழி ஒருவேளை நெருக்கமாக இருந்தாலும் கூட, குறுகியதாக சின்னதாக இருந்தாலும் கூட, தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது அதனுடைய பலன் அது
அதிகம். அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் விசாலமான வழியில் தான் நிறைய பேர் நடக்கிறாங்க. குடித்து வெறுத்து விசாலமான வழியில் நடக்கிறாங்க. அப்போ பெருமையோடு நடக்கிறாங்க. இதோ கர்த்தருடைய பயம் இல்லாதவங்க அந்த பெரிய வழியில் நடக்கிறாங்க. ஆனால் அதன் முடிவு அழிவு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஈனோக்கு தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம தேவனோடு கூட நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமான வாழ்க்கையாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதே போல் தேவன் ஆபிரகாம் அழைத்து ஆபிரகாம் சொன்னார், நீ எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வழிகளிலே நடந்தால் நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், அது எண்ண முடியாதபடிக்கு பெருக்கி உன் மூலமாக உலகத்தில் இருக்கிற சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 5:24 நம்ம பார்க்கும்போது 6:9 நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, அதனால் நம்ம கர்த்தருடைய காண்பிக்கிற வழிகளில் நம்ம நடக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமான வாழ்க்கையாக நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவருக்கு பிரியமாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க அவங்க சொந்த வழிகளில் நடந்தாங்க. கர்த்தர் காண்பித்த வழிகளில் அவங்க நடக்க அவங்க விரும்பலை. ஏன்னா அவங்க மற்றவர்கள் போல நாங்கள் வாழணும், அவர்களை போல நாங்கள் ஜீவிக்கணும் என்று சொல்லி அவங்க கர்த்தருடைய காண்பித்த வழியை விட்டு மற்றவர்கள் போகிற வழியில் நாங்களும் போக வேண்டும் என்று விரும்புறதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க. வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவங்க சுதந்திரத்து கொள்ளலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எதுக்காக தேவனுடைய அவருடைய வழிகளில் நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 22:31 சங்கீதம் 18:30 நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வழி, தேவனுடைய வழி உத்தமமாக இருக்குது, உத்தமமானது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, சாம் 18:30 நம்ம பார்க்குறோம், காட்ஸ் வே இஸ் பர்ஃபெக்ட் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய வழிகள் உத்தமமானதாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். ஒருவேளை அந்த வழி சின்னதாக இருந்தாலும் கூட, நெருக்கமானதாக இருந்தாலும் கூட, அதில் நம்ம நடக்கும்போது நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லலாம். நம்ம அதனுடைய முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பாருங்கள், ஜீவனுக்கும் போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக நம்ம பார்த்தோம், தேவன் நம்மை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் ஜனங்களை போல அவருடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழணும், அவருக்கு மகிமை கொண்டு வரணும்னு சொன்னால் முதலாவதாக நம்ம அவரை கனப்படுத்த வேணும், அவருக்குரிய மகிமை செலுத்தணும், அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், அவருடைய வழிகளில் நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது இந்த மோசே சொல்கிறாரு, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அப்போது மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். we need to love God. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது. அது இந்த கர்த்தர் கொடுத்த பிரதான கட்டளையாக இருக்கிறது. The first great commandment, the chief commandment is to love the Lord with all our heart, with all our strength, with all our soul and with all our mind. அப்போ இந்த இடத்துல நம்ம மத்தேயு சுவிசேஷம் 22:37-38 நம்ம வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே அந்த வார்த்தைகளை
உபாகம் 6:5 கூட எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த அன்பு என்கிறது இந்த பரிசுத்த ஆவியானுடைய அது கனி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் 5:22 நம்ம வாசித்தா த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருந்தால் நம்ம அன்பில் வாழுகிறோம் என்று சொல்லி, தேவனுடைய அன்பு நம்மில் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் எப்படி நம்ம அன்பு செலுத்தணும்? கர்த்தருக்கு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக தேவன் இப்படியாக நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தா, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, அவர் நமக்காக என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம எண்ணி பார்த்து நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த சராசரங்களை படைத்தவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வார்த்தையினால் அந்த சராசரங்களை படைத்து நம்மை அவர் தேடி ரட்சித்து அவருடைய சொந்த குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவ நமக்காக தந்தருளினார். அதனால தான் அவரை நம்ம நேசிக்க வேண்டும். ரெண்டாவதாக, அவர் நம்ம வேதவசனம் சொல்கிறது, நாம் அவரை நேசிக்கல, அவர் நம்மை நேசித்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம அதனால் நம்ம அவரை எல்லாவற்றிலையும் எல்லா விதத்திலையும் அவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் நிருபம் 2:20, 1 யோவான் 3:16, யோவான் 15:9 இந்த இதில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் 15:9, பிதா என்னில் அன்பு கூர்ந்தது போல நான் உங்களே இந்த அன்பு கூறுகிறேன் சொல்கிறார். As the Father has loved me, so I loved you அப்படின்னு சொல்லி பார்க்குறார். அப்போது அவர் அன்பு கூர்ந்து என்ன செய்தார்? அவருடைய தேவனாகிய கர்த்தர் நம்மையில அன்பு கூர்ந்ததுனால அவர் சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நம்மையில வைத்த அன்பின் நிமித்தம் அவருடைய ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில பாவம் அறியாத அவர் பாவமாய் மரித்தார். நமக்காக அவர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆம்கிரி பரமநிலை. அப்போ இப்படி இந்த இடத்துல இந்த அன்பு அது பார்க்கும்போது அது சாக்ரிஃபிஷியல் லவ்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது தியாகத்தோடு கூடிய அன்பு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்க அன்பை நம்ம பார்க்கும்போது நம்ம நமக்கு பிரியமாக இருக்கிற இடத்துல நம்ம அன்பு செலுத்துகிறோம். நம்ம இல்லை நமக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நம்ம அன்பு செலுத்துகிறது கிடையாது. ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி அல்ல. நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது, நம்ம தோவிகளாக இருக்கும் பொழுது, அவரை அப்போ விட்டு தூரம் போய் கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை தேடி ரட்சித்தார். அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தந்திருந்தார். அதுதான் அது தியாகமான அன்பு. அதனால தான் இட்ஸ் a கிரேட் லவ்னு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பு அது இணையற்ற அன்புன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அனாதி அன்பு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்போது நம்ம எதுக்காக நம்ம தேவனை நேசிக்கணும்? பிகாஸ் he first loved us. 1 யோவான் 4:19 நம்ம வாசிக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, we need to love him above everything and everyone else. நம்ம அதுதான் அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது எல்லாவற்றையும் காட்டிலும், எல்லா காரியத்தை காட்டிலும், யாரு ஏதோ அவரே தான் எல்லாரையும் காட்டிலும் நம்ம தேவனாகிய கர்த்தரை தான் நம்ம நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் இருந்த அன்பு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதில்ல. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஜபித்தது உண்டு. கர்த்தாவே, நம்மையே நேசிப்பேன், நான் உமக்காக வாழ்வேன், உமக்காக நான் ஊழியம் செய்வேன், என்னோடய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன்
எல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன், எல்லாரை காட்டிலும் உண்மையை தான் நான் நேசிப்பேன்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவனை அவ்வளோ நம்ம நேசிக்கிறதில்ல. அநேக நேரங்களில் நம்ம நண்பர்களை நேசிக்கிறோம், அநேக காரியங்களை நம்ம நேசிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம், நம்ம பாஷை நேசிக்கிறோம், ஆனால் தேவனை நம்ம நேசிக்கிறதில்ல என்று சொல்லி நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதோ வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 இதோ தேவனாகிய கர்த்தர் எப்படியாக சொல்கிறாரு, சொல்கிறாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? நம்ம முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா? இப்படியாக தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக அவர் நம்மை நடத்துகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 3 காரியத்தை அந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது. அது நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நேரம் ஆகிவிட்டதுனால நான் இந்த இடத்துல நிறுத்தி கொள்கிறேன். 3 காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானம் செய்தோம். இந்த வசனத்திலிருந்து முதலாவது காரியம் என்ன? நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து வாழணும். 2வதாக அவருடைய வழிகளில் நடக்கணும். 3வதாக அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படியாக எதுக்காக நம்ம இப்படியாக வாழணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உபாகமும் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் மோசே சொல்கிறாரு, அவருடைய கட்டளைகளையும் நீ உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்ம தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டு அவருடைய ஜனங்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம இந்த காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்டிருக்கோம். இந்த நாட்டில் நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா? அப்படின்னா கர்த்தருக்கு கனத்தை கொடுக்குறோமா? கர்த்தருக்கு வேண்டிய முதல் ஸ்தானத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்குறோமா? இல்லை யாருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல் ஸ்தானத்தை கொடுத்துருக்குறோம் சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போது தேவன் இல்லாதபடிக்கு வேறு யாருக்காவது நம்முடைய வாழ்க்கையில் முதல் ஸ்தானத்தை கொடுத்துருந்தா, வேறு எந்த காரியத்துக்காவதும் நம்ம முதல் ஸ்தானத்தை கொடுத்துருந்தா, அந்த நாளில் ஆவியானவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆவியானவரே என்னை மன்னிங்க, உமக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்த மூக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்த என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க பரிசுத்த ஆவியின் உதவி செய்யணும் என்று சொல்லி கேட்கணும். 2வதாக நம்ம பார்த்தோம், அவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். அப்போ அவருடைய வழி ஒருவேளை குறுகியதாக இருக்கலாம், அவருடைய வழி நெருக்கமாக இருக்கலாம். ஆனாலும் கூட அதனுடைய வழியில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியான் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட நெருக்கமான வழியில், அந்த சின்ன வழியில் நம்ம நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொடு செல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதை கண்டுபிடிக்கிறவங்க வெகும் சிலர், நடக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் தான். ஏன்னா எல்லாருமே விசாலமான வழியை தேடி தான் போகிறாங்க. அதனால் நெருக்கமான வழியில் யாருக்கும் போக விருப்பம் இல்லை. ஆனால் அந்த விசாலமான வழி அழிவு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது எப்படிப்பட்ட வழியில் நம்ம நடந்து கொண்டிருக்கோம், அவருடைய வழியில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கணும். 3வதாக நம்ம அவரையே நம்ம நேசிக்கணும், அவரில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம இந்த இடத்துல இந்த அன்பு என்று சொல்லி பார்க்கும்போது இது சாக்ரிஃபிஷியல் லவ்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதபடிக்கு பண்ணாத ஒருத்தரை நம்ம நேசிக்க முடியாது. ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம அவர்களுக்காக தியாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்ம நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அது அதனுடைய பெரிய ஒரு எடுத்துக்காட்டுதல் யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்மை அவர் நேசித்ததுனால அவர் அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் தியாகமாய் அவர் பலியானார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இப்படியாக அவரையே சேவித்து அவர்கள் அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும்
அன்பு கூர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய ஜனங்களாக நம்ம வாழலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கேட்ட வசனங்களை கொண்டு மனதில் வைத்து கொண்டு நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறது தான் நல்ல ஆண்டவரே. பிதாவே, இந்த நாடில் அப்பா எங்களோட பேசின முடிய திவ்ய வசனங்களுக்காக நன்றி ராஜா. பிதாவே, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் உமக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும், உம்மை கனப்படுத்தணும், உமக்குரிய துதியும் கனத்தையும் மகிமை செலுத்தணும், மரியாதை செலுத்தணும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை. இரண்டாவதாக உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக உண்மையே நாங்கள் நேசிக்கணும், எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றையும் காட்டிலும் நாங்கள் உண்மையே நேசிக்கிறோம், நாம் நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இதோ 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 தியாகமான அந்த அன்பு நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்காக உண்மையே நீங்கள் தியாகமாய் கொடுத்தீங்க, உண்மையே நீங்கள் பலியாய் கொடுத்தீங்க, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீங்க, உங்களுடைய ஜீவன் எங்களுக்கு கொடுத்தீங்களே, மீட்டு கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கேட்ட அந்த வசனங்களை நாங்கள் கை கொண்டு நடந்து இதாவே ஏதோ உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த உலகத்தில் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாம் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்க இப்போ இதோ இப்படியாக வாழாததுனால அவங்க அந்த அநேகர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திர கொள்ளாமல் போனாங்க. அந்த இடத்துல போய் அவங்க சேரவே இல்லாண்டவர் வனாந்திரத்தில் மடிந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக இல்லாதபடிக்கு இதாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்து நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ நாமத்துக்கு மகிமைக்கின்ற வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. அப்படியாக நீங்கள் செய்கிறதுனால நமக்கு ஸ்தோத்திரம், எங்களை தாழ்த்துக்கிறோம் பிதாவே. கேட்ட வசனத்தைப்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்கள, நம்ம இந்த நாளில் பரிசுத்த பந்திக்கென்று நம்ம ஆயத்தமாகவும் பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாகுவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி இதனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த பந்திக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றொன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றொன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமக்கிறதே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமக்கிறதே. பார சிலுவை சுமக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு முன்னிறுதல் கற்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார்.
பாவக்கிருபையால் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் அவருடைய பந்தியில், இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க தேவன் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53, 54 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அந்த இடத்துல நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அது நீங்கள் வாசிங்க நேரம் இருக்கும்போது. இப்போது இயேசு கிறிஸ்து தான் இந்த பரிசுத்த பந்தியை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்த பந்தி இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால், இட்ஸ் அ ஹோலி கம்யூனியன். பரிசுத்த பந்தி யூக்கரிஸ்ட் என்று கூட சொல்லுகிறாங்க. யூக்கரிஸ்ட் என்று சொன்னால் ஐ கிவ் தேங்க்ஸ், நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்பது பொருள். இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடும் தொடர்ந்து அவருடைய ஜனங்களும் இதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இதை ஸ்தாபித்து விட்டு போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுப்பதனால நம்ம பார்க்கிறோம், தேவனோடு கூட நம்ம அவரை அந்யோன்யப்படுகிறோம். தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அவருடைய ஏதோ சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிற அந்த அப்பத்தை நம்ம விசுவாசத்தோடு புசிக்கும்போது, அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை நம்ம குடிக்கும்போது நம்ம அவரில் நம்ம ஒன்றாகுகிறோம். அவரில் அந்யோன்யம் கொள்ளுகிறோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம். அது மாத்திரமில்லை, ஒருவரோடு கூட ஒருவர் நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, நம்ம இப்படியாக அவருடைய அன்பை நினைத்து அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நம்ம இந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். அப்படியாக நம்ம அவருடைய பாடுகளை, அந்த மரணத்தில் நம்ம பங்கெடுக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பை ரிசீவிங் த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளஷ் அண்ட் பிளட், கிரைஸ்ட் லீவ்ஸ் இன் அஸ் அண்ட் அஸ் இன் ஹிம். ஸோ வி ஹாவ் இட்டர்னல் லைஃப் அண்ட் வில் resurrect on the last day. இப்போ கடைசி நாட்களில் நாம் மறுபடியும் எழும்புகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, தேவனோடு கூட நம்ம வி கனெக்ட் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனோடு கூட நம்ம உறவு கொள்ளுகிறோம் சொல்லி நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தர் பிரியமானவர்களே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு, நம்ம ஜாகிரதை உள்ளவர்களாக அபாத்திரமாய் பங்கெடுக்கக்கூடாது, பாத்திரவான்களாய் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். முதலாவதாக அவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ரெண்டாவதாக நம்ம பாத்திரவான்களாய் நம்ம பங்கெடுக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம எதுவுமே ஒழித்து வைத்த முடியாது. அதனால் எல்லாம் அவர் பார்வையில் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் நம்முடைய ஒருவர் கூட நம்முடைய பாவங்களை நம்ம ஒற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை விட்டு பாவைக்கு அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாத்திரவான்களாக பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கலாம். ஒருமுறை கூட
நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாமா? இதோ தாவீது ராஜா சொன்னார், கர்த்தாவே, உனக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் என்று சொன்னார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் கூட அநேக நேரங்களில் நம்முடைய வார்த்தையின் மூலமாக, செயல்களின் மூலமாக, நம் நடத்தையின் மூலமாக செய்ய வேண்டிய காரியம் நல்லது என்று அறிந்தும் செய்யாது இருக்குது. இந்த இப்படியாக அநேக விதமாக நம்ம பாவத்தை செய்திருக்கிறோம். இந்த நாளில் இதோ ஒருமுறை கூட கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, ஒருமுறை கூட நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எனக்களை சுத்திகரிங்க சப்பா என்று சொல்லி கேட்கும்போது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரித்து தகுதிப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. ஆமாண்டவரே, ஒருமுறை கூட என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை வாழ்த்துக்கிறோம், நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஆண்டவர், ஒருமுறை கூட நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்களை தகுதிப்படுத்துங்க. பரிசுத்தமாய் இந்த பந்தியில் பங்கெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் காட்டி கொடுக்கப்படுத்த அந்த ராத்திரியில் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அப்பத்தை எடுத்து விட்டு அது சீஷர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னார், இதை நீங்கள் வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படியாகவே அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து, இதில் நீங்கள் போட்ட என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருக்குரிய மாணவர்களே, நம்ம பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது இதோ அவர் அவருடைய நமக்காக பிக்கப்பட்ட அவர் சரீரத்துக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். நம்முடைய பாவங்களை போக்க முடியாது அவருடைய சிந்தனை, அவருடைய பரிசுத்த ரத்தத்திற்காக நம்ம நன்றி செலுத்தலாமா? இல்லை ஒரு வாயிலை திறந்தப்பா, எனக்காக பிக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக நன்றி ராஜா. பிதாவே, உம்முடைய இந்த சரீரத்தின் மூலமாய் ஒரு புதிய வழியை நீ எனக்கு திறந்தீங்க. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டீங்க, எங்கள் மீறுதல்களை ஏற்றுக்கொண்டீங்க. பிதாவே, எனக்கு ஒரு புதிய வழியை திறந்து கொடுத்தீங்க. அப்பா, நன்றி என்று சொல்லலாமா? அப்பா, எங்களுடைய பாவங்களை இதோ கழுவ உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீரே, பரிசுத்த ரத்தம் சிந்தில்லாத பிடிக்கு பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி பிதாவை வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் பாவம் இல்லாத நீங்கள் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவங்களை கழுவினீரே. அப்போ உங்களுக்கு நன்றி என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த அப்பத்தையும் திராட்சை சத்தியம் ஆசீர்வதித்து கொடுங்க பிதாவே. விசுவாசத்தோட பிதா பயபக்தியோட ஆண்டவர் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கும் போது எங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களோட சாபங்கள் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய புதிய வாழ்வு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களோடு கூட பிதாவை உறவுக்குள்ள தொடர்புக்குள்ள இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாம் பலவீனங்கள் ஆண்டவரை மறந்து போகட்டும் என்று சொல்லி மறைந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த அப்பத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்க. அப்படியாக நீங்கள் செய்கிறதுனால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அப்பத்தை எடுத்து நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம யோசிக்கலாம். அப்படியாகவே இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நமக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த திராட்சை ரசத்தை நம்ம குடிக்கலாம். கர்த்தருக்கு மனதினால இப்படியாக இந்த திருவிழாவில் பங்கெடுக்க தேவன் நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் அல்லவா? தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. நாளையில் பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க நீர் கொடுத்த பெரிதான பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய விசுவாச மக்களை நினைவு கூறுகிறோம். இங்கே இருந்தாலும் பிதாவே, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி பிதாவே உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடந்து உண்மையிலே உண்மை அன்பு கூர்ந்த உண்மையில் அன்பு கூற எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க ராஜா. நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ராஜா. ஒருவேளை யாராகிலும் கஷ்டத்தோட கலக்கத்தோட பயத்தோட பிதாவே வியாதியோடு வந்திருந்தா இந்த நாடில் பிதாவே நீங்கள் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுனால ஸ்தோத்திரம். பிதாவே, பாவங்களை நீக்கி சாபங்களை போக்கி பிதாவே நீங்கப்பா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறதுனால ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி பிதா. அப்படியாக நீங்கள் செய்கிறதுனால ஸ்தோத்திரம் பிதாவே.
நாங்கள் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுத்ததுனாலும் ஸ்தோத்திரம் பிதாவே. துவக்கம் முதல் முடிய வர முடியும் பிரசன்னம் வருது, இப்படி நாம மையப்பட்டது. நன்றி பிதாவே. துதிகான மையம் எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வந்திருக்கிற நம்ம அனைவரோடு கூடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.